வணக்கம். திரையரங்கம் மார்க். இது ஒரு கன்னட திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் விஜய் கார்த்திகேயா. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் சுதீப். ஏராளமான பொருட்செலவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆக்ஷன் திரைப்படம் இது. படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலே பத்ரா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நவீன் சந்திரா மிகப்பெரிய அளவில் பலரையும் போட்டு தள்ளுகிறார், பலரையும் தீர்த்து கட்டுகிறார். அவருடைய தம்பி ருத்ரா தான் காதலித்த ஒரு பொண்ணோட அந்த ஊரை விட்டு ஓடிட்டான். இந்த சம்பவம் நடக்கிறது கோல்ஹாப்பூர். தன்னுடைய தம்பிக்கு முதலமைச்சர் வீட்டிலேயே பொண்ணு எடுத்து சம்பந்தம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே பத்ரா நினச்சிக்கிட்டு இருந்தான். பத்ராவை பொறுத்தளவில் நிறைய சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு ஏகப்பட்ட அடியாட்களை வைத்து கொண்டு அந்த வன்முறை உலகத்தினுடைய அரசனாக இருந்து கொண்டிருப்பவன். அவனுக்கு தன்னுடைய தம்பி செஞ்ச இந்த காரியத்தை கொஞ்சம் கூட ஜீரணிக்கவே முடியல. அதனால் தன்னுடைய ஆட்களை அனுப்பிவிட்டு தான் தம்பி எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை கொன்னுருங்க, என் தம்பியை கையோடு பிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவன் கட்டளையில் ஏகப்பட்ட பேர் அந்த இடத்தை விட்டு கிளம்பி அப்படிப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. அதுக்கு பிறகு காவல் நிலையத்தில் ஒரு காட்சியை காமிக்கிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய பல சம்பவங்கள்லாம் காட்டும்போது அந்த காவல் நிலையத்திற்கு மது அருந்திய நிலையில் ஒரு கதாபாத்திரம் நுழைகிறது. அந்த கதாபாத்திரம் யார் அப்படின்னா சஸ்பெண்டட் எஸ்பி அஜய் மார்க்கண்டேயா. அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் தான் சுதீப், நேர்மையான காவல்துறை அதிகாரி. சுதீப் ஒரு விஷயத்தில் உள்ள நுழைகிறாரு அப்படின்னா எல்லாருமே பயந்து நடுங்குவாங்க. அந்த அளவிற்கு உள்ள நுழைஞ்சி எப்படிப்பட்ட அயோக்கியர்களையும் கண்டுபிடித்து பந்தாடுவதில் விற்பன்னர் அவர். அப்படிப்பட்ட கதாபாத்திரம் அங்கு நுழைந்து அந்த காவல் நிலையத்தில் எப்படிப்பட்ட மிக உயர்ந்த செயல்களை செய்கிறது. இதுக்கிடையில் அரசியல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், அவங்க அம்மா தான் சிஎம் ஆகியிருக்காங்க. அவங்க இப்போ சீரியஸ்லி அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல், மரணத்தினுடைய விளிம்பில் இருக்காங்க. எப்போ வேணாலும் அவங்க இறந்துருவாங்க. அந்த மரணம் அடைவதற்கு முன்னால் அம்மா உட்கார்ந்த சீட்டில் நம்ம உட்காந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த முதலமைச்சருடைய மகன் ஆதி கேசவா அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர். அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஷைன் டோம் சாக்கோ. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த டியூப்லாம் மாட்டியிருப்பாங்கள்ல, அவங்க அம்மாவுடைய மூக்கில் இங்கெல்லாம் மாட்டிருக்கக்கூடிய அந்த டியூபெல்லாம் கழட்டி விட்டு அம்மாவை இறக்க வைத்து தான் முதலமைச்சராக உட்காந்துடுறதுன்ற முடிவுக்கு அவர் வந்துட்டார். இப்படிப்பட்ட ஒரு சம்பவமும் பெங்களூரில் நடக்கிறது. அந்த ஊரை சேர்ந்த 18 குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அதுபோல் இந்த பத்ரா கதாபாத்திரம் கோலாப்பூர்லேருந்து இங்கே பெங்களூரில் அவங்க பண்ணக்கூடிய அடாவடித்தனங்கள், அவரும் அவருடைய ஆட்களும் அப்படின்ற விஷயம். இதுக்கிடையில் காதலியுடன் தப்பித்து சென்ற அந்த தம்பி இருக்கான்ல, பத்ராவுடைய தம்பி ருத்ரா, அவனும் அவனுடைய காதலியும் ஒரு இடத்துல இருக்கிறத அவங்க பார்த்து அவங்களுக்கிடையே காவல்துறை மனிதர்களுக்கும் அவங்களுக்கு இடையில் உண்டான மோதல் அப்படின்னு வரும்போது அதில் அந்த ருத்ராவை போட்டு தள்ளிடுறாங்க. தன்னுடைய தம்பியை தீர்த்து கட்டியது காவல்துறை போலீஸ்காரங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே எரிமலையாயிடுறான் பத்ரா. இது போக அந்த ஊரையே நாசப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ட்ரக் மாஃபியா கும்பல் ஒன்று. சஸ்பெண்டட் எஸ்பி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சுதீப்புக்கு மிகப்பெரிய பொறுப்பு இப்போ சேருது. அந்த குழந்தைகளை கண்டுபிடிச்சி விடுவிக்கணும், அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்றது ஒன்று. இப்படிப்பட்ட பல விஷயங்களை மேற்கொண்டு சுதீப் செயல்பட வேண்டியது இருக்கிறது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் கடுமையாக போராடி மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இரவு வேளையில் ஒரு அணைக்கட்டு பகுதியில் அந்த டேம் திறந்து விடப்பட்டு தண்ணி கிட்டத்தட்ட கழுத்து வர அந்த பசங்க எல்லாமே ரொம்ப ஏவனாக பண்ணியிருக்காங்க. சின்ன பசங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றிடுறாரு சுதீப். அதற்கு பிறகு தன்னுடைய தாயவே தீர்த்து கட்டிட்டு முதலமைச்சர் நாற்காலியில் அமர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, ஆதி கேசவா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஷைன் டைம் சாக்கோ, அவர் கிட்டத்தட்ட உறுதிமொழியெல்லாம் எடுத்துருவார். அந்த விதான் சௌதாவுக்கு முன்னாடியே பேனாவை வச்சு கையெழுத்து போட வேண்டிய இடம் வரும்.
அந்த இடத்துல அவங்க அம்மாவை தீர்த்து கட்டும்போது இவர் பேசின பேச்சு இருக்குல்ல, அதை ரெக்கார்ட் பண்ணி அங்கே வந்து ஒழிக்க விட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அவர் முதலமைச்சராக ஆக முடியாத நிலை இறுதியில் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்பவர் சுதீப். அதன் மூலம் ஒரு சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய மனிதன் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வரவேண்டிய நிலையை அவர் துணிச்சலாக தடுத்து நிறுத்துகிறார். ஆரம்பத்திலேருந்து ஃபைட்டு தான், மோதல் தான், ரத்தம் சிந்துவது தான், வெட்டு குத்து தான், மரணம் தான், தீர்த்து கட்டுவது தான். படம் ஃபுல்லாகவே சண்டை காட்சிகள். படம் ஃபுல்லாகவே எந்த அளவிற்கு எரிமலையான அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டுமோ அதை சுதீப் கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு இந்த திரைப்படத்தில் செய்திருக்கிறார். பத்ரா கதாபாத்திரத்தில் நவீன் சந்திரா அருமையாக நடித்திருக்கிறார். கைகுலுக்கி பாராட்ட வேண்டும் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு தன்னுடைய திறமையை படம் முழுக்க அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய தம்பி ருத்ரா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் விக்ராந்த். அந்த கதாபாத்திரத்தில் அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை மிகவும் இயல்பாக செய்திருக்கிறார். சாலமன் என்று பேசப்படக்கூடிய ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் பல காட்சிகளில் வருகிறார் யோகி பாபு. சில காட்சிகளே வந்தாலும் அருள்தாஸ் தன்னுடைய ஆழமான நடிப்பு திறமையை பதித்திருக்கிறார். ஆதி கேசவா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஷைன் டைம் சாக்கோ தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் குரு சோமசுந்தரம் நடித்திருக்கிறார். தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய திறமையை நன்கு செலுத்தி அந்த கதாபாத்திரத்திற்கு சிறப்பை உண்டாக்கி இருக்கிறார் அவர். ரோஷ்னி பிரகாஷ் தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய பங்களிப்பை அருமையாக செய்திருக்கிறார். அர்ச்சனா கோட்டிகே படம் முழுக்க வருகிறார். தன்னுடைய நடிப்பு திறமையை நாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. பத்ரா ருத்ரா ஆகியோரின் தந்தையாக படத்தில் வருபவர் ஜி.எம். குமார். அந்த கதாபாத்திரத்திற்கு அவர் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். அஜனீஷ் லோக்நாத் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். எந்த அளவிற்கு சிறப்பாக பின்னணி இசை இருக்க வேண்டுமோ அதை இந்த இசையமைப்பாளர் மிகவும் அருமையாக செய்திருக்கிறார். சேகர் சந்திரா இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இரவு நேர காட்சிகள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு இந்த ஒளிப்பதிவாளர் மிகவும் சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். சிவகுமார் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர். ஒரு கலை இயக்குனருடைய பங்கு எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்க வேண்டுமோ அதை நன்கு உணர்ந்து கொண்டு இவர் இந்த திரைப்படத்தில் பணி புரிந்திருக்கிறார். மாஸ்ட் மலைக்கா என்ற ஒரு பாடல் காட்சியில் நிஷ்விகா அருமையாக நடனமாடி நம்முடைய மனங்களை கவர்கிறார். அந்த பாடலை பாடியிருப்பவர் சுதீப்பின் மகளான சான்வி. படத்தினுடைய பிற்பகுதியில் கடவுள் காளியை புகழ்ந்து ஒரு அருமையான பாடல் காட்சி வருகிறது. அந்த பாடல் காட்சி மிகவும் சிறப்பாக படமாக்கப்பட்டிருக்கிறது. வன்முறை சம்பவங்கள் ஏராளமாக நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஆக்ஷன் திரைப்படத்தை விஜய் கார்த்திகேயா அருமையாக இயக்கியிருக்கிறார். எனினும் இந்த திரைப்படத்தினுடைய நீளத்தை 15 நிமிடங்கள் குறைத்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். சுதீப் கதாநாயகனாக நடித்த ஏராளமான பொருட்செலவில் எடுக்கப்பட்ட விறுவிறுப்பான ஒரு ஆக்ஷன் திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று மனதில் நினைப்பவர்கள் ஒரு முறை மார்க் என்ற இந்த கன்னட திரைப்படத்தை பார்க்கலாம்.